இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. என்னை நீ புகலிடமாக்குவாய், உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். என்னை நீ புகலிடமாக்குவாய், உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். தீமைகள் உனை என்றும் தீண்டாது, தீமைகள் உனை என்றும் தீண்டாது. என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே, என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். ஆறுதலில் அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். தொற்று நோய்கள் உன்னை தொடரா, தொற்று நோய்கள் உன்னை தொடரா. உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே, உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே.
கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் தீயில்கள் தாக்காது, இரவின் தீயில்கள் தாக்காது, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மார்க்கு நற்செய்தி அலகு 6 இறைச்சொற்றொடர்கள் 7 முதல் 13 வரை. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சைகளில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம், அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல்நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, அகில உலக திரு அவை என்று மறைசாட்சி தூய ஆகத்தம்மாளை நினைவுபடுத்த அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய புனிதை மறைசாட்சி ஆகத்தா கொடுங்கோலனாகிய காமுகனாகிய குயின்டஸின் பேராசைக்கு இணங்க மறுத்ததாலே அவளை சிறையில் அடைத்து பலவாறாக பலாத்காரம் செய்து சித்வரை செய்து அவளுடைய மார்புகளை குரடுகளால் சிதைத்து குத்துயிராய் போட்டிருந்தார். அப்போதுதான் அவள் இருந்த சிறையின் கதவுகளை திறந்து கொண்டு பெரியவர் ஒருவர் வந்தாராம். அவருடைய கையிலே கொஞ்சம் மருந்து இருந்தது. அதை அவர் ஆகத்தா அம்மாவிடம் வந்து, அம்மா, உன்னுடைய உடல் முழுவதும் ஏற்பட்டக்கூடிய காயங்களில் மருந்து தடை விடுகிறேன், இதனால் உன்னுடைய காயங்கள் ஆறி வேதனை தணிந்து விரைவில் நீ குணப்பெறுவாய் என்றாராம். ஆகத்தா அவரிடம், நான் ஆண்டவருக்காக எத்தகைய பாடுகளை மனமும் வந்து ஏற்பதற்கு தயார், தயவு செய்து நீங்கள் என்னுடனில் மருந்து தடவி நான் ஆண்டவருக்காக பாடுகள் படுவதை தடுத்து விடாதீர் என்றாராம். அதற்கு அந்த மனிதர் அவரிடம், அம்மா, நான் வேறு யாரும் இல்லை, இயேசுவின் தலைமைச் சீடராகிய பேதுருதான். என்னை அங்கே ஆண்டவர் இயேசுதான் இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். அவர்தான் என்னை உன்னுடைய காயங்களில் மருந்து தடவி விட சொல்லி நம்பிக்கையில் இன்னும் திடப்படுத்தி விட்டு வரச் சொன்னார் என்றார். இதை கேட்டு மகிழ்ந்து ஆகத்தா பேதுரு தன்னுடைய காயங்களில் மருந்து தடவ அனுமதித்தாள். இதனால் அவள் மறுநாளே உடல் நலம் தேறி புது
பொழிவு பெற்றாள். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ பணியும் வாழ்வும் அல்லது நிறை என்பது மிக எளிதான காரியம் அல்ல. அதை பின்பற்றுவது இன்றைக்கு இருப்பது போல அன்று அவ்வளவு சுலபம் அல்ல. கிறிஸ்தவம் படிப்படியாக வளர்ந்த அந்த தொடக்க காலகட்டங்களிலே கிறிஸ்தவ நிறை கடைபிடித்து வாழ்வது மிக மிக சவாலாக இருந்தது. மக்கள் மத்தியிலே ஒரு பக்கம், அரசர்கள் மத்தியிலே ஒரு பக்கம், திருச்சபை அதிகார மத்தியிலே ஒரு பக்கம் என்று பல பன்முறை தாக்குதல்கள் இருந்த நேரம் கிறிஸ்தவ நிறையை கடைபிடித்து வாழ்வது மிகவும் சவாலான ஒரு காரியம். இன்னைக்கும் தான் கிறிஸ்தவ நிறைகளை ஈஸியா வாழ்ந்துட முடியாது. அதனால நம்ம அமைதியாக உட்கார்ந்துருக்கிறோம். எல்லாரும் இவ்வளவு அநியாயங்கள் அட்டூழியங்கள் நடந்தாலும் கூட வாயை பொத்திட்டு இருக்கிறோம்னா எதுக்கடா இந்த வம்புன்னு ஒதுங்கி இருக்கிறாங்க. அத்தகைய சூழலிலும் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய இறைவனாகிய எல்லாவுமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக தன்னுடைய உயிரை தந்தவர் தான் கன்னியும் மறை சாட்சியுமான மிக மிக அழகான தூய ஆகத்தம்மாள். கிபி 231 பிறந்து 251 இறந்திருக்கள். மொத்தம் 20 ஆண்டுகள். அவ்வளவு ஒரு கன்னி பெண், உயர்குடியில் பிறந்தவர். நமக்கு தெரிகின்ற செய்தியை பார்த்து சொல்லுவோம்னா, ரோமையை குயிட்டஸ் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். அவன் இவளை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ரோமை கடவுளை வழிபடுவதை விட்டுவிட்டு கிறிஸ்துவை வழிபடுகின்றவர்களை எல்லாம் கொடுமையாக சித்திரவதை செய்து கொலை செய்தான். இவனுடைய அச்சுறுத்தலுக்கு எல்லாம் பயப்படாது கிறிஸ்துவின் மீது உள்ள உறுதியான விசுவாச நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர் தான் ஆகத்தம்மாள். கிறிஸ்துவின் மீது உறுதியான நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்வையும் பணியை மாற்றியிருக்கிறார். இதை பற்றி அறிந்த மன்னன் குயின்டஸுக்கு தெரிய வந்தது. எனவே அவன் படைவீரர்களை அனுப்பி ஆகத்தாவை இழுத்து வர சொன்னான். மன்னனின் உத்தரவின் பேரில் படைவீரர்கள் அவரை மன்னனுக்கு முன்பாக இழுத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆகத்தாவை ஒரு கணம் பார்த்த மன்னன் அவளுடைய அழகிலே மயங்கி அவளை சித்திரவை செய்ய விரும்பாமல் தன்னுடைய ஆசைக்கு உட்படுத்த நினைத்தான். ஆனால் ஆகத்தாமாவோ, நான் ஆண்டவர் இயேசுவுக்கு என்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்டேன், அதனால் எவனுக்கும் என்னை தருவதாக இல்லை என்று தன் கொள்கையில் உறுதியாக இருந்தாள். இதனால் மன்னன் அவரை சிறையில் அடைத்து அவருடைய சதையை பீத்து எடுத்து பலவாறாக சித்திரவை செய்தார். இதை வெளிப்படுத்தின வண்ணமாகத்தான் ஆகத்தம்மாள் தன்னுடைய கையில ஒரு பிளேட்டுக்கு மேல 2 மார்பகங்களை வைத்திருப்பாங்க. இதுதான் அர்த்தம். அப்படி இருந்தாலும் ஆகத்தா தன்னுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார். இதனால் கடும் சினமுற்ற மன்னன் அவரை எரியும் தீயிலை போட்டு கொன்று போட்டான், புனித லாரன்ஸை போல. ஆகத்தா இறக்கும் போது அவருக்கு வெறும் 15 அல்லது 16, 20 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் அவர் ஆண்டவர் இயேசுவுக்காக செய்த தியாகங்கள் அளப்பரிது. இன்னைக்கு இந்த வயசான பெண்கள் இன்னைக்கு போற போக்குகள் என்ன? பெற்றோர்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் கூட இந்த பிள்ளைகளுடைய போக்குகள், அதிகமான பிள்ளைகள், ஒரு சில பிள்ளைகளை தவிர அவங்களுடைய போக்கெல்லாம் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. வருத்தமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. எவ்வளவு இந்த உலகத்திலே சாட்சியை பகர வேண்டியவர்கள், சாதிக்க வேண்டியவர்கள், விழிப்படைய வேண்டியவர்கள், போராட வேண்டியவர்கள் இன்றைக்கெல்லாம் ஏதேதோக்கெல்லாமோ அடிமையாகி தங்களது வாழ்க்கையை இழந்து போகிற ஒரு சூழலை நான் பார்க்கிறோம். எனவே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய மதிப்பீடுகளுக்காக, ஆண்டவர் விரும்புகிற இலக்கு மக்களுக்காக முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்வு இன்றைக்கு அதிகமான பேருக்கும் எல்லோருக்கும் தேவை என்பதுதான். இந்த விழாவை கொண்டாடுகிற நாம் என்ன செய்ய போகிறோம்? இவருடைய வாழ்க்கையை பார்க்கிற நாம் கொஞ்சமேனும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோம், சமூகத்தின் மீது பற்று கொள்வோம், சமூக வளர்ச்சிக்காக நம்மளை தியாகம் செய்வோம். அதற்காக மறை சாட்சியை பெற்றாலும் கூட கவலைப்படாமல் முடிந்த வரைக்கும் செய்து பார்ப்போம். நிறைவான வாழ்வை நமக்கும் பிறருக்கும் வழங்க காத்திருக்க கடவுளுடைய மீது அதிகமான நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையை தொடர்வோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரை, எங்களையும் ஒரு இறைவாக்கினராக நீர் தேர்ந்து கொண்டமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது எங்களுக்கு வியப்பாகவும் அழைப்பாகவும் இருக்கிறது. ஆயினும் உமது அழைப்பை ஏற்கிற நாங்கள் எங்களது வாழ்வும் பணிகளும் உமக்காகவே அமையட்டும். எந்தவித சோதனை, வேதனைகள், துன்பங்கள், நெருக்கடிகள் வந்தாலும் அவைகளுக்கு நாங்கள் உட்படாதவாறு நாங்கள் விழித்திருந்து உமக்காக வாழக்கூடிய
அதே நேரத்தில் உலகை பற்றி கொள்ளாமல் உண்மையை பற்றி வாழுகின்ற வரத்தை மட்டும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. உயிராய் நீருக்க உறவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உள்ளமாய் நீருக்க உணர்வாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. அன்பாய் நீருக்க அதுவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, அருளாய் நீருக்க அதனால் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. ஒளியாய் நீருக்க விழியாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, மொழியாய் நீருக்க வழியாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. கண்ணுக்குள் நீருக்க கனிவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, என்னில் நீருக்க உன்னில் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை
மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறப்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம்.
இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.